ರಾಜ್ಯത്തെ ಜನങ്ങൾക്ക് നമസ്കാരമാണ്. ഈ വീഡിയോയിൽ നാം കാണുന്ന 7 മാസത്തെ കൊച്ചോടെ 5 ദിവസങ്ങൾ നാട്ടിക്ക് ട്രിപ്പ് பாசிபிள் இல்லைங்கில் நோக்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். தமிழுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் மலையாளம். நம்ம போகிறதோ கேரளா ட்ரிப்பு. ஸோ அதனால் அப்படியே அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு 5 டேஸ் ட்ரிப்பு 7 மந்த்ஸ் பேபி கூட போகிறது பாசிபிளாக இல்லையான்றது தான் இந்த என்டையர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். சென்னையிலேருந்து ஆலப்பி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம செகண்ட் ஏசியில் புக் பண்ணி போனோம். கேரளாவில் இருக்க வடக்காஞ்சேரியில் தான் மேரேஜு. அந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் டேரக்ட் ட்ரெயின். அதனால தான் நம்ம வந்துட்டு சென்னையிலேருந்து நைட்டு 8:55 கிளம்பக்கூடிய ஆலப்பி எக்ஸ்பிரஸில் கிளம்பி காலையில் 6 மணிக்கு வடக்காஞ்சேரி போய் இறங்கிட்டோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேரேஜு. சாட்டர்டே மார்னிங் போய் இறங்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பசங்களோட சண்டேவும் ஸ்பெண்ட் பண்ணி சண்டே நைட்டு நம்ம ஸ்டே பண்ண வந்த இடம் தான் குருவாயூரில் இருக்க ஹோட்டல் மங்களா டெம்பிள் வியூ. நம்ம இந்த ட்ரிப்பை ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்திருந்தோம். இந்த ஹோட்டல் மங்களா வியூ வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் டெம்பிள்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான். நீங்கள் இங்கேருந்து நடந்தும் போகலாம், இல்லைன்னா வந்துட்டு காரில் போயிட்டு அங்கே பார்க்கிங்கில் போட்டு அங்கேருந்தும் நீங்கள் வந்துக்கிறலாம். பெட்டர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரை இங்கே ஹோட்டல்லே பார்க்கிங்கில் விட்டுட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு வரலாம் கோயிலுக்கு. ஹோட்டல்லேருந்து கோயில் ஒரு 1 கிலோமீட்டர் தான். நாங்கள் காலையில் 10:30 மேலே தான் ரூம்லேருந்தே கிளம்பினோம் கோயிலுக்கு. சரியான கூட்டம். இந்த கோயில் நம்ம ஏர்லி மார்னிங் போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் அன்னப்பிரக்ஷனம் அந்த மாதிரி பண்ண போகும்போது தான் சீக்கிரம் பார்க்க முடியும். எப்போ போனாலுமே இந்த கோயில் சரியான கூட்டமாக இருக்கும். ஒன்று நீங்கள் அன்னப்பிரக்ஷனம் பண்ணணுன்னு போனால் குழந்தையோட அப்பா அம்மா மட்டும்தான் அலவுடு. அவங்க மட்டும்தான் அந்த வழியில் போய் பார்க்க முடியும். இல்லைன்னா ஜென்ரலில் தான் நிற்கணும். நீங்கள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இல்லை நான் வந்துட்டு டக்குன்னு போயிடணும், கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபா டிக்கெட் இருக்குது. கோயில் உள்ள ஃபோனு பேகு எதுவுமே அலௌடு கிடையாது. எல்லாத்தையுமே டோக்கனில் தான் போட்டு போகணும். நமக்கு டே 1 கொடுத்துருந்த ரூம் ஹோட்டல் மங்களா டெம்பிள் வியூவில் செம்மையாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ வெரைட்டிஸு. போன இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி. பாப்பாவை தூக்கிட்டு வெளியில் போனதுனால கோயிலுக்கு போகிற வழி வர வழி எதையுமே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பாப்பாவும் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தா. இந்த ஹோட்டலில் ரூம் வந்து உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. நல்லா லக்ஸூரியஸாக நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு கடைசியாக தான் வந்து சாப்பிட்டோம். 10:30 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கே கிளம்பி போனோம். சீசன் டைமாக இல்லாததுனால ரூமை நம்ம 12 o'clock செக் அவுட் பண்ண வேண்டியது 2 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பேபிக்கு லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுன்றதுனால 2 o'clock அவங்களும் எந்த ஹெஸ்டேட்டும் பண்ணாமல் நமக்கு லேட் செக் அவுட்டுக்கு அலோவ் பண்ணாங்க. என்னடா டே 1க்கு அடுத்து டேரெக்டாக டே 3 வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக டே 2 நம்ம போன இடம் சூப்பராக இருந்துச்சு. அது என்னன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. அது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். என்டையராக டே 2 அந்த பிளேஸுக்குன்னு ஒதுக்கிடலான்ட்டு தான் நம்ம டே 2க்கு ஒரு என்டையர் வீடியோ போட்டு டே 3க்கு ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த மொத்த சீரீஸுமே 3 to 4 வீடியோஸில் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் டே 1 அண்ட் டே 3 தனித்தனியாக போடாமல் ஒரே வீடியோவில் மர்ச் பண்ணி நம்ம கொச்சி போய்கிட்டு இருக்கோம். டே 2 ஸ்டே பண்ண பிளேஸில் இருந்து இந்த ரூட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹில் வியூவில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் சிட்டி வியூ போயிருந்தோம். லஞ்சுக்கு நம்ம நிறுத்தின இடம் தான் இந்த ஆரிய பவன். உண்மையாக சொல்லணுன்னா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பப்படம் எத்தனை தடவை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம ஊர் டிஷ்ஷு நம்ம எப்போ வேணாச்சில் சாப்பிட்லாம், கேரளா டிஷ்ஷு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ரீசன்னால் கேரளா அரிசி சாப்பாடு வாங்கியிருந்தோம். எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. இந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பப்படம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஹெஸ்டேட் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்கலை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதர் ஸ்டேட்ஸ் போனீங்கன்னா அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட் 1 டைம் ட்ரை பண்ணலாம். இந்த ஹோட்டலில் நமக்கான பில்லு 260. 2 மீல்ஸு, நம்ம ஒன்று, டிரைவர் அண்ணா ஒன்று, அண்ட் தென் ஒரு செட்டு சப்பாத்தி வாங்கியிருந்தோம். ஃபைனலி கொச்சி வந்தாச்சு. இங்கே நமக்கு வந்து சென்டர் ஸ்கொயர் மால் பக்கத்தில் ஹோட்டல் அபாத் பிளாசா. அபாத்லேயே 2 இருக்குது, அபாத் அத்ரியம், அபாத் பிளாசான்னு. நமக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருந்தது அபாத் பிளாசா தான். இந்த ஹோட்டல்லையும் ரூம் செம்ம லக்ஸூரியஸ் அண்ட் செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு.
நான் நல்ல பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுனால இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணேன் 5 days கணக்குக்கு. நமக்கு ஹோட்டல் அலோகேட் இருந்த ரூம் இந்த வராண்டாவை பார்க்கும்போது காஞ்சனா படத்தில் ஒரு ஹாரர் சீன் வரும் ஹோட்டல் ரூம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. தனியாக போகும்போதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக திகிலாக தான் இருந்துச்சு. இதான நம்மளோட ரூம். நம்ம இருந்த அபாத் ஹோட்டல் பக்கத்துலேயே கவிதான்ற தேட்டரில் தலைவன் விஷால் நடித்த மதகஜ ராஜா ஓடிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தான் நம்ம பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்த எசென்ஷியல் திங்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதியானம் நைட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கான கஞ்சி காய்ச்சணும். அதனால் வந்து இண்டக்ஷன் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து அரிசி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு பெப்பர் பவுட்ரு, சீரகம் இது வாங்கினோம். இந்த பாக்ஸில் வந்து பாப்பாவோட மெடிசன்ஸ்லாம் இருக்குது, காலையில் மதியானம் நைட்டு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸு. ஸோ அது தனியாக வச்சுக்கிட்டோம். நார்மல் ஃப்ளாஸ்க், ஏன்னா பாப்பாவுக்கு ஹாட் வாட்டர் தேவைப்படுறதுனால. ஃபீடிங் பாட்டிலும் இருக்குது, அது இல்லாமல் ஃப்ளாஸ்க்லேயும் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறலான்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு கத்தி ஒன்று, அண்ட் தென் தோலை சீவுறதுக்கான பீலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொடுக்குற கஞ்சி பவுடர் ஆக்கி கொண்டு வந்தாச்சு. ஜஸ்ட்டு இண்டக்ஷனில் வந்துட்டு தண்ணியில் கலந்து அப்படியே சூடு பண்ணி இண்டக்ஷனில் அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதும், கஞ்சி ரெடி ஆயிடும் பாப்பாவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கொடுக்க வேண்டிய கஞ்சி. ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு இதில் தான் வந்துட்டு பாப்பாவுக்கான கஞ்சி பவுட்ரு தண்ணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறது. அண்ட் தென் ஒரு 2 டம்ளரு, ஸ்பூன்ஸு, பெரிய கரண்டி தேவையான அளவுக்கு ஒரு கரண்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் நம்ம 3 எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா எங்கேயாவது வெளியே கொஞ்சம் டே ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்குன்னா காலையிலேயே வந்துட்டு கொஞ்சம் கஞ்சி ரெடி பண்ணிடலாம், சேர்த்து போட்டுக்கரலாம். அண்ட் தென் ட்ராவல் அப்போ கூட கொடுத்துக்கரலான்ட்டு. பார்த்திங்கன்னா சாப்பரு, பாப்பாவுக்கான சாப்பர் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்லாம் வேக வச்சு கட் பண்ணாலும் நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நெய் டப்பா, அரிசி இந்த கவரில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, இதில் மதியானத்துக்கு கொடுக்க வேண்டிய கஞ்சி, அரிசி பருப்பு அதெல்லாம் வந்துட்டு அரைச்சி பவுடராகவும் கொண்டு வந்தோம், அதுவும் ஒரு சேஃப்டிக்கு. பூண்டிங் வந்து வாங்கினது. அப்புறம் இது ஒரு உப்பு டப்பா. அண்ட் தென் இந்த ஆப்பிள் நம்ம இங்கே கேரளாவில் வந்து வாங்கினோம். இது எல்லாத்தையும் இண்டக்ஷனை தவிர்த்து இந்த பொருள் எல்லாத்தையுமே இப்படி ஒரு ஜூட் பேக்கில் தான் வச்சுருந்தோம். ஈவினிங்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஃபியூ மீட்டர்ஸ் தான், 100 மீட்டர் கூட வராது, அங்கே இருக்க சென்ட்ரல் ஸ்கொயர் மால் போயிருந்தோம். மாலில் இருந்த இந்த பஸ்ஸில் பாப்பாவை சும்மா ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனோம். 100 rupees தான் இதுக்கான டிக்கெட்டு. The next morning.
ட்ராவல் பண்ண டயர்டில் பாப்பா நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டா. அதனால் டின்னருக்கு வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பாப்பா தூங்கிட்டு இருந்தனால லைட்லாம் எதுவும் போடலை, டிஸ்டர்ப் பண்ணானான்னு இருட்டிலே உட்காந்து சாப்பிட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மெனு. உண்மையாக சொல்லணும்னா மெனு எல்லாமே வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு. புதுசாக நிறைய டிஷ் இருந்துச்சு. எப்பயும் சாப்பிட்ற ஃபுட்ஸே சாப்பிடாம புதுசாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்லான்னு புதுசாக இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆம்லெட் கவுண்டர் லைவில் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறலாம். Day 1 நம்ம ஸ்டே பண்ணியிருந்த மங்களா வியூ அண்ட் தென் இந்த ஹோட்டல் ரூம் கம்ஃபர்டபுள் நிஜமாகவே செம. அண்டு ஃபுட்டு வைஸ் பார்த்தா இந்த ஹோட்டல் வேறு லெவலு. ஏன்னா இங்கே ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு குருவாயூர் ஒரு டிவோஷ்னல் பிளேஸ்ன்றதுனால ஃபாரினர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் அங்கேயும் ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் நமக்கு ட்ரிப்புக்கு எவ்வளோ ஆச்சு என்ன எதுன்றதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த ட்ரிப்புக்கு நம்ம பேக்கேஜுக்கு 51,000 சார்ஜ் பண்ணாங்க. பேக்கேஜ் மூலியமாக தான் நம்ம போயிருந்தோம். பிகாஸ் நம்மளால் தனியாக அலைய முடியாது. பேக்கேஜில் இன்க்ளூடிங் நேற்று தங்கியிருந்த மங்களா வியூவாக இருக்கட்டும், அண்ட் தென் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க அபாதா இருக்கட்டும், இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நமக்கு ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் கார் கொடுத்துருந்தாங்க வித் டிரைவரோட. அந்த காருக்கான இது அண்ட் தென் டோல் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. 5 days 6 nights ஃபேர் தான் இந்த 51,000. Day 2, Day 4, Day 5 அங்கெல்லாம் எங்கே தங்கியிருந்தோன்றதெல்லாம் இனி வரப்போகிற வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.